நம்ம சேனலில் 92% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. நான் பயனுள்ள வீடியோவாக தான் போடுவேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து வீடியோவில் ஓவுலேஷனுக்கு அப்புறமா, அதாவது கருமுட்டை வெளியே வந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு வந்துட்டு மார்பக வலி இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். என்ன மாதிரி வலி வந்துட்டு நார்மல், எந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். பெண்களுக்கு வந்துட்டு ஓவுலேஷன் முடிஞ்சதும், அதாவது கருமுட்டை வெளியே வந்ததுக்கப்புறமா, அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம உடம்புல இருக்க சினை முட்டை பை இருக்குல்ல, அது வந்துட்டு அது உடம்புக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்துட்டு சுரக்கும். அவங்க எல்லாருக்கும் தெரியும், 14 நாள் ஈஸ்ட்ரோஜன், அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த ஹார்மோன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்துட்டு சீராக சுரக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது சீராக சுரக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு கருத்தரிக்கிறதும் வந்துட்டு ரொம்பவே ஈஸி. சிலருக்கு இந்த மாதிரி இருக்கும், பீரியட்ஸ்க்கு முன்னாடி 12 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா சிம்டம்ஸும் இருக்க மாதிரி, அதாவது ப்ரெக்னென்சிக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பசிக்கும், அப்புறம் ரொம்ப ஸ்டொமக் பெயின், அப்புறம் வந்துட்டு ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், கொமட்டுற மாதிரி இருக்கும், அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்துட்டு நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்துட்டு பீக்காக இருக்கும், அதாவது ஹை லெவலில் இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு அந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கான லெவல், அதாவது நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்துட்டு ஹை லெவலில் இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா வந்துட்டு அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படியே குறைஞ்சிட்டே வந்து பீரியட்ஸ் ஆயிரும். பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓவுலேஷனுக்கு அப்புறமா யாருக்கெல்லாம் மார்பக வலி வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக சுரக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மார்பக வலி வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு வந்து ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகுது அப்படின்னா கூட நமக்கு வந்து அந்த மார்பக வலி வரும், பீரியட்ஸுக்கு 1 வீக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு உங்கள் உடம்புல வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மார்பக வலி வருது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த மாதவிடாய் சுழற்சியில் வந்துட்டு நீங்கள் அவங்களோட சிம்டம்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னென்ன ஹார்மோன்லாம் உங்களுக்கு இருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு 15ஆவது நாள் கருமுட்டை வெடிக்குது அப்படின்னா, ஓவலேட் ஆகுறீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அதுலேருந்தே அப்படியே ப்ரெஸ்ட் பெயின் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகும். அந்த டைமில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிக்கும். அந்த ப்ரெஸ்ட் பெயின் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்கும். பீரியட்ஸ் வரப்போகுது 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். பின்ன திரும்படியும் உங்களுக்கு ஹை லெவலில் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாகிடும். இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இது வந்து லோ ப்ரொஜெஸ்ட்ரான் அறிகுறிகள். அதே மாதிரி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னா இன்னும் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வந்துட்டு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்கும், அதாவது புசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆனதுமே உங்களுக்கு நார்மல் ஆயிடும். அதே மாதிரி வந்துட்டு வயரும் உங்களுக்கு ப்ளோட்டடாக இருக்கும், பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு அழுகை வரும், எரிச்சல் வரும், அப்புறம் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு 3-4 மாதம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறது சிம்டம்ஸ். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்துட்டு லோவாக இருக்கிறதுனால கூட கருத்தரிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே சரியாகிடும். அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்துட்டு கிக் ஆகிரும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ரெஸ்ட் பெயின் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அப்புறம் சரியாகிரும், பின்ன நார்மலாக ஆகிரும். இருந்துச்சுன்னா நார்மலாக பெயின் வந்துட்டு நார்மலாக போயிடும். இது வந்துட்டு நார்மலானது தான்.
சிலருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி பெயின் இருக்கும் அப்படின்னு. டிப்ரஸ் ஆகிறீங்க, அழுக வருது, அப்புறம் எரிச்சல் வருது அப்படின்னு சொன்னேன்ல. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து போய் பார்த்துடணும். இன்னும் என்ன மாதிரியான பிரஸ்ட் பெயினை வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போய் பார்க்கணும். பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட பிரஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். அப்படி கொஞ்சமாக லம்ப் மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட நிப்பிளில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஸ்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது ஏதாவது ஒரு ரெட் கலரில் மார்க் மாதிரி இருக்குது அப்படின்னா கூட ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து இதை டாக்டர்கிட்ட சொல்லிடணும். கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பெண்களும் வந்துட்டு பிரஸ்ட் ரிலேட்டடாக வந்துட்டு எப்போதுமே கண்டிப்பாக விழிப்புணர்வாகவே இருக்கணும். அடிக்கடி வந்துட்டு நீங்களே பிரஸ்ட் மசாஜ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா, கட்டி மாதிரி தெரியுதா, இல்லை வந்துட்டு ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது வித்தியாசமாக நோட் பண்ணுறீங்க, நார்மலாக டைமில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. எதுவும் டவுட்டு எதுவும் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.